ரூபாய் தானே ₹2 தானே அப்படின்னா இப்ப எத்தனை லட்சம் லிட்டர் எத்தனை கோடி விற்கிறாங்க இன்ட்டு இந்த ₹2. அப்ப இந்த இத்தனை கோடி யாருக்கு போகுது? ஒரு நாளைக்கு எத்தனை கோடினா அப்ப 30 நாளைக்கு எத்தனை கோடி, வருஷத்துக்கு எத்தனை கோடி? இது யாருக்கு போகுது? இது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரா இல்லையா? சோ அதனால முதல்வர் அவர்கள் தயவு செய்து அடுத்த மீட்டிங் போடும்போது ஐஏஎஸ் கூப்பிட்டோ இல்லைன்னா அந்த லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் அவங்களை கூப்பிட்டு சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா நமக்குலாம் இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. போலீஸ்க்கு 100 கால் அடிக்கலாம், எப்போ வேணும் கால் அடிக்கலாம், போலீஸ்க்கு உடனே ஆன்சர் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். இந்த நுகர்வோருக்கு என்ன நம்பர் கேட்டா 04428592828 அப்படின்னு ஒரு நம்பர் கால் பண்ணும். ஆனா 10 மணில இருந்து 5 மணி வரை வேலை செய்வாங்க. அப்ப 5 மணி மேல நுகர்வோர் இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை எப்ப கூப்பிடுவாங்க? சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்றது இல்ல சில சமயம் சாட்டர்டே ஹாஃப் டே ஒர்க் பண்றது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப நுகர்வோரை தயவு செய்து வரி கட்டக்கூடிய மக்களை, ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் தயவு செய்து மாற்று விஷயத்தை எப்பயோ கண்டுபிடிச்சிடணும். ஏன் அதிகாரிகள் யாரும் ரெக்கமெண்டேஷன் செய்யறது இல்லை? நான் இப்போ நாளைக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு முதல்வர் ஆகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா நல்லது செய்யணும்னு நினைப்பேன். அப்படிதான் எல்லா முதல்வரும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஏன் இதுக்கான விஷயங்கள் சஜஸ்ட் பண்றது இல்ல?